ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நீட் 2020 சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது ஃபிசிக்ஸ் சொல்யூஷன்ஸ், சரிங்களா? நம்ம ஃபிசிக்ஸ் செக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கோடு G3ன்ற கோடோட கொஷின் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் ஆர்டராக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த கொஷின் பேப்பரோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம எந்த ஆர்டரில் கொஸ்டின்ஸை பார்க்குறோன்றதை நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சைட் பை சைடு சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனாவது நம்பர் கொஸ்டின் எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியும். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம 91th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 91th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் displacement and acceleration of a particle in a simple harmonic motion. அதாவது phase difference between displacement and acceleration of a particle in simple harmonic motion அப்படின்றத கேட்குறாங்க. சரி, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? Consider a simple harmonic motion function. இப்போது simple harmonic motionன்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு y அதை நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை yன்னு சொல்கிறேன், சரியா? இப்போது a cos theta cos omega t plus phi அப்படின்றது ஜென்ரலான ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஒரு ஃபங்க்ஷன். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy டிவைடட் பை dt பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னு இது வந்துருச்சு. ஸோ திரும்பவும் டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ ஆக்சலரேஷன் கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் வெலாசிட்டியில் மேலே மைனஸ் திரும்பவும் இங்கே உங்களுக்கு கேரி ஓவர் ஆகும். கேரி ஓவர் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல எப்படின்னா, இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகணும், இந்த காஸ் தீட்டாக்குள்ளே, சரியா? இந்த காஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைக்குள்ளே நம்ம கொண்டு போகணும். அதுதான் நம்மளோட எய்ம், சரிங்களா? அப்போ தான் நம்ம இந்த 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 ஃபங்க்ஷனையும் இந்த ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதாவது காஸ் ஃபை ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா, சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி ஜென்ரலாக எல்லா இதுக்கும் அப்ளை ஆகும். ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா, இப்போ இந்த நெகட்டிவை நான் என்ன பண்ண போகிறேன்? உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகும்? இங்கே இருந்த ஒரு நெகட்டிவு நான் உள்ளே கொண்டு போனோன்னா எனக்கு ப்ளஸ் பை வருமா? அதுதானே இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. இந்த 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 பை ப்ளஸ் டீட்டாலேருந்து பையை ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் வரும். அதுக்கு அதான அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பையை உள்ளே ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெகட்டிவ் சைன் உள்ளே போய்டு டிஸப்பியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடது. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூடு அவங்க கேட்கல. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இது பாருங்கள், இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட் A, இது ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட். இப்போ இதை பற்றி அவங்க கேட்கல. அவங்க எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது ஒமேகா டி ப்ளஸ் ஃபை தான் இந்த காஸ்டிட்டாக்குள்ளே இருக்கிறது தான் ஃபேஸ் இல்லையா? இப்போது ஒமேகா டி ப்ளஸ் ஃபை ப்ளஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஃபை ப்ளஸ் பைன்னு இருக்குது. ஸோ இப்போ ஒமேகா டி ப்ளஸ் ஃபைன்னு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருந்தது. இப்போ கூட என்ன இருக்குது? பை இருக்குது. ஸோ கம்பேரிங் 1 and 2, 1 and 3, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் பை ரேடியன். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட், சரியா? இப்போது கொஸ்டின் நம்பர் 92 என்னன்றதை பாருங்கள். ஓகே, a long solenoid of 50 centimeter length appear having 100 turns carries a current of 2.5 ampere. The magnetic field at the center of the solenoid. அப்புறம் உங்களுக்கு மியூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. மியூ நாட்டோட வேல்யூ 4 pi into 10 to the power of minus 7 டெஸ்லா மீட்டர் ஆம்பியர் பவர் -1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு மியூ நாட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ திரும்பவும் நான் உங்களுக்கு கொஸ்டின் படிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் எக்ஸாமில் கூட 2 தடவை கொஸ்டின் படித்து எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? 2 தடவை கொஸ்டின்ஸை படிக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். ஸோ இப்போ திரும்ப a long solenoid of 50 centimeter length having 100 turns carrying a current of 2.5 ampere, magnetic field at the center of the solenoid.
சரியா? சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் சோலினாய்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதோட சொல்யூஷன் வந்து ஓகே, லென்த்து வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. லென்த்து வந்து 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம், மீட்டருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 100 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கிவனில் அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல எடுத்து எழுதிடுறோம். கரண்ட் வந்து 2.5 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த சாலினாய்டுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. நீங்கள் இதை வந்து படிக்கும்போது டிரைவ் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் டைரெக்டாக அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? μ0 n கேபிட்டல் N I டிவைடட் பை L. இங்கே கேபிட்டல் N வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, L வந்து லென்த் ஆஃப் த சாலினாய்டு, I வந்து கரண்ட் இந்த சாலினாய்டு. இப்போ இந்த ரிலேஷனில் நான் வந்து μ0ஓட வேல்யூ இது அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், கரண்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி லென்த்தும் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணோன்னே இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10 to the power of பவரை தனியாக எடுத்துட்டேன். அதாவது 10 to the power of -7 இருக்கு இல்லையா, கீழே வந்து 10 to the power of -2 இருக்குது. ஸோ இதை மேலே கொண்டு போனால் +2 ஆகிடும். ஸோ அதுதான் இந்த ரிலேஷன். கரெக்டாக? அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்குது, 62.8 கிடைக்குது. இதில் வந்து 10 to the power of -5 கிடைக்குது. கூட டெஸ்லா வந்து யூனிட் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு வந்து டெசிமல் பிளேசஸ் நம்ம இப்போது எக்ஸாம்பிள் இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இப்போ இந்த 10 to the power of -5லேருந்து ஒரு இதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதாவது 0.1 வந்து நான் வந்து எடுத்துடுறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 62.8 கூட 0.1 மல்டிப்ளை பண்ணோன்னா 6.28ன்னு வருங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னே எனக்கு வந்து இதில் ஒரு ஆர்டர் வந்து 10 to the power of -5லேருந்து -4 ஆகிடுது. ஸோ இப்போ ஃபைனல் ரிசல்ட் இது தான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, 2 bodies ஆஃப் மாஸ் m of mass 4 kg and 6 kg are tied to the end of the massless strings. massless strings-ஓட ஏன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க? சரி, அதை பற்றி நம்ம கொஸ்டின் படிச்சிடலாம். string passes over a pulley which is frictionless. The acceleration of the system in terms of acceleration due to gravity. Acceleration of the systemனா, சிஸ்டம்ன்றது இந்த இடத்துல என்னது, இந்த புலி வந்து இருக்குது. அது கூட இந்த மாசஸ் தான், இந்த 2 மாசஸ் சேர்ந்து தான் நம்மளுக்கு சிஸ்டம் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம சிஸ்டம்னு சொல்லி கூப்பிட்றோம். ஸோ இந்த இடத்துல the acceleration of the system in terms of acceleration due to gravity in terms Gயில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போது பாருங்கள், நம்மளுக்கு வந்து இப்போது மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்னா என்ன குறிக்குது? இப்போது மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் எதுக்கு நம்ம வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த டென்ஷன், இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, 2 ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த 2 ஸ்ட்ரிங்லேயும் ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட்லேயுமே வந்து டென்ஷன் வந்து சேமாக இருக்கிறத கன்சிடர் பண்ணுறது. இது நீங்கள் தியரி படிக்கும்போது படிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா? தியரி படிக்கும்போது இது வந்திருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி புளி இருக்குது இல்லைங்களா, அந்த புளியில் வந்து அந்த சர்க்கிள் எலமெண்ட் இருக்குது பாருங்கள், அதுதானே புளி. அந்த புளியில் ஃப்ரிக்ஷன்லெஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரிக்ஷன்லெஸ் ஏன் அந்த இடத்துல இருக்கணும்னா, அப்படி இருக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு இந்த 2 பக்கமே வந்து சேம் டென்ஷன் ஆக்ட் ஆகிறதுக்கு தான் அது அந்த இடத்துல அது யூஸ் ஆகுது. இப்போ இதே மட்டும் புளியில் ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து 2 சைடுமே வந்து டென்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து தியரிட்டிக்கல் பார்ட். பட் நம்ம டைரெக்டாக ப்ராப்ளம் போயிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்கிறாங்க, அதாவது இப்போ இந்த சிஸ்டமை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொன்னாங்க, 2 பக்கமும் டென்ஷன் வந்து சேமாக இருக்கும். ஏன்னா புளியில் வந்து ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி 2 பக்கமும் டென்ஷன் வந்து சேமாக இருக்குது. சேமாக இருந்ததுக்கப்புறம் இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது பிளாக் வந்து 6 kg பிளாக்குக்கு வந்து வெயிட் வந்து 6 into கிராவிட்டி, அதாவது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி, ஆக்சலரேஷன் மல்டிப்ளை ஆகும். எம்ஏ இருக்கு இல்லையா, ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ இருக்கு இல்லையா. ஸோ எம் வந்து 6, ஏ வந்து உங்களுக்கு வந்து ஜி. ஸோ இப்போ இது டவுன்வர்டாக ஆக்ட் ஆகும். அதே போல் 4 kg மாஸ்லையும் வந்து m2g, இங்கே m வந்து என்னது 4 kg இல்லையா, 4 into ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது வந்து வெயிட் வந்து இந்த மாஸ்க்கு ஆக்ட் ஆகுறது. இது வந்து இந்த நம்ம 6 kg ஓடது
ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறது. இப்போது இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து டயக்ராம்ஸ் வந்து வரையணும். சரிங்களா? அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம், அதாவது இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்கு இல்லையா, 6 kg மாஸு, இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். அதாவது ஃபார் M1 வந்து என்னது 6 kg மாஸ் இல்லையா. ஸோ 6 kg மாஸுக்கு வந்து நான் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் வந்து M2 வந்து இந்த மாஸ் இல்லையா, இதுக்கான ஈக்குவேஷன் நான் எழுதுகிறேன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதுகிறோன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி போத் மாஸஸ் ஷுட் மூவ் வித் சேம் ஆக்சலரேஷன். கரெக்டுங்களா? கான்செப்ஷுவலாக நீங்கள் படிக்கும்போது பார்த்துருக்கலாம். போத் மாஸஸ் ஷுட் மூவ் வித் சேம் ஆக்சலரேஷன். ஏன்னா புள்ளியில் வந்து டென்ஷன் கிடையாது. கரெக்டாக? அதுக்கப்புறம் ரைட்டிங் ஈக்குவேஷன் ஃபார் M1 அண்ட் M2 செப்பரேட்லி. இப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம், இது இப்போ நான் இதை டென்ஷன், இந்த வெயிட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லி கூப்பிடுவோம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்லேருந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுதுகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து M1க்கு எழுதுகிறோம். M1க்கு வந்து ஆக்சலரேஷன், இப்போ வந்து 6 kg மாஸுக்கு வந்து வெயிட் அதிகம்னால ஆட்டோமேட்டிக்கலாக மாஸ் வந்து இந்த பக்கம் தான் இறங்கும். கரெக்டாக? இறங்கும்போது M1g மைனஸ் டி, அதாவது 6g மைனஸ் டி. சரியா? மைனஸ் டி ஈக்குவல் டு M1a. இது வந்து ஃபஸ்ட்டு மாஸோட ஈக்குவேஷன். இது வந்து அடுத்து வந்து செகண்ட் மாஸோட ஈக்குவேஷன் எழுதலாம். சரியா? t மைனஸ் M2g ஈக்குவல் டு M2a. இப்போ இந்த ரெண்டு ரிலேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சால்விங் 2 ஈக்குவேஷன் ஃபார் a சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு டி வந்து கேன்சல் ஆகிடும். நீங்கள் ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணாலே டியும் மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் 0 ஆகிட்டு ஆக்சலரேஷன் ஃபார்மில் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன ஃபார்முலானா இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, M1 வந்து 6 kgன்னு கொடுத்துருந்தாங்களா, சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் இனிமேல். M2 வந்து 4, M1 + M2 வந்து 10. ஸோ இதை நம்ம இது பண்ணால் 0.2gன்னு வரும். இப்போது 1.5யும் 0.2, இப்போது இந்த 0.2 தான். இப்போது எக்ஸாம்பிள் 2/10 இருக்குது. இதை வந்து மேலேயும் கீழே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5 வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலாக. இது வந்து எத்தனாவது ஆப்ஷன் கேட்டிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. சரியா? நான் உங்களுக்கு வந்து 0.2ல் எழுதியிருக்கேன். சரியா? டெசிமலில் எழுதியிருந்தேன். இப்போது நம்ம வந்து அடுத்து இதை பார்க்கலாம். அடுத்து என்னென்னா, ரேஷியோ ஆஃப் கான்ட்ரிபியூஷன் மேட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காம்பனன்ட்ஸ் டு த இன்டென்சிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ். இப்போ C ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபைனலாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து C மாதிரி கொடுத்துட்டாங்க, மீடியம். சரியா? மீடியமில், அதாவது ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து C தான், ஸ்பீட் ஆஃப் லைட். சரியா? இப்போது நம்ம வந்து ரேஷியோ ஆஃப், இப்போ திரும்பவும் நான் உங்களுக்கு கொஷின் படிக்கிறேன். ரேஷியோ ஆஃப் கான்ட்ரிபியூஷன் மேட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காம்பனன்ட்ஸ் டு த இன்டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ். சரியா? இந்த கொஷின் வந்து பார்க்க வந்து ரொம்ப டைரக்ட் மாதிரி தெரியுது இல்லைங்களா. இது வந்து இதில் வந்து ட்ரிக்கு வந்து வச்சுருந்தாங்க, ட்ராப் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது என்னென்னா, ரேஷியோ ஆஃப் கான்ட்ரிபியூஷன் மேட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காம்பனன்ட்ஸ் டு த இன்டென்சிட்டி. ரேஷியோ ஆஃப் கான்ட்ரிபியூஷன், அதாவது ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்கல, ரேஷியோ ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பை தான் கேட்டிருக்காங்க. பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரேஷியோ ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு இன்டென்சிட்டி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், டு இன்டென்சிட்டி. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி கான்ட்ரிபியூட்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது புரிஞ்சுக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி கான்ட்ரிபியூட்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுதான்றது தான் கரெக்டு. சரியா? இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, பொதுவாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸில் நம்ம என்ன சொல்லலாம்னா, மேக்னெட்டிக் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் டிவைடட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து ஈக்குவல் டு சியாக இருக்கும். இது வந்து கான்ஸ்டன்ட். சரியா?
எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம், நீங்கள் தியரிட்டிக்கலாகவும் இதை வந்து சொல்ல முடியும். இப்போது சரி, இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ரிபியூஷன் பை த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்றதை பார்க்கலாம். கான்ட்ரிபியூஷன் பை த எலக்ட்ரிக் ஃபீல்டு டு த இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து இதுதான். சரியா, இது வந்து டைரக்ட் ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது. சரியா, இப்போது இதே இடத்துல கான்ட்ரிபியூஷன் மேட் பை த மேக்னெட்டிக் ஃபீல்டு டு த இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து இது. சரியா, இப்போது அக்கார்டிங் டு த கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தா, ரேஷியோ ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டாக, இப்போது ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி, அதாவது கான்ட்ரிபியூஷன் டு த இன்டென்சிட்டி, அதாவது இன்டென்சிட்டியோட ரேஷியோ தான் நம்ம எடுக்கணும். நம்ம வந்து இந்த கொஷினில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து E/B ரேஷியோ போட்டு ஈக்குவல் டு C, அதாவது C:1 எழுதுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் கூட நீங்கள் எழுதியிருக்கலாம். பட் இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்போது I/IBன்னு சொல்லியாச்சு. இப்போது I வந்து என்னது, இதுதான் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து IB வந்து இது. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 1/2 கேன்சல் ஆகிடுது, CC உங்களுக்கு கேன்சல் ஆகிடுது ரெண்டு ரிலேஷன்லேயும். இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறத ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா இப்படி எழுத முடியும். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து இப்போ இதுதான் ரிலேஷன் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு லைட் வேவ்ஸுக்கு வந்து இந்த ரிலேஷன் வந்து ட்ரூ. இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே தியரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நான் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த ரிலேஷன் வந்துடும். இப்போது E0/B0 வந்து ஈக்குவல் டு Cன்றதும் லைட் வேவுக்கு தெரியும், ஏன்னா அவங்க ஸ்பீட் ஆஃப் லைட் Cன்றும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ட்ரூ. இப்போது நம்ம இந்த ரிலேஷனையும் நம்ம வந்து அப்ளை பண்ணால், இந்த ரிலேஷனில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 1/C², அப்புறம் வந்து C²/1 வரும். ஸோ 1:1 வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 1:1. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். சரியா, இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஓகே, in a region of space with volume 0.2 meter cube, the electric potential is found to be 5 volt throughout. Magnitude of electric field in this region is. இப்போ என்னன்னா திரும்ப படிக்கிறேன். in a certain region of space with volume 0.2 meter cube, some region of spaceல ஒரு வால்யூம் 0.2 millimeter cubic மீட்டர் இருக்குது. சரிங்களா, வால்யூம் சம் ஸ்பேஸில் அந்த கம்ப்ளீட் வால்யூமில் வந்து நம்மளுக்கு வந்து பொட்டென்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போது சம்திங் ஒரு வால்யூம் எடுத்துக்கோங்க 0.2 மீட்டர் க்யூப்பில். இப்போது அந்த கம்ப்ளீட் வால்யூமில் நம்மளுக்கு வந்து டோட்டலாகவே வந்து பொட்டென்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக 5 வோல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரூ அவுட், இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். த்ரூ அவுட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் திஸ் ரீஜியன், இந்த ரீஜியனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து ஈக்கும் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட், அதாவது dV/dr, இது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு வந்து ரிலேஷன் வந்து பேசிக்காக தெரியும் இல்லையா? இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த டிஆரை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு நான் ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணால், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து இந்த டயக்ராமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, 0.2 millimeter கியூப் வந்து மீட்டர் கியூப் வந்து வால்யூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது நான் வந்து சம் ஸ்பியர் ஆஃப் வால்யூம் எடுத்துக்கிறேன். அவங்க வந்து ஸ்பேஸில் சம் வால்யூம்னு சொன்னாங்க, நான் ஸ்பியர் வால்யூம்னு எடுத்துக்கிறேன். சரியா, இந்த ஸ்பியர் வால்யூம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரியா, இது வந்து ஒரு 3 dimensional ஸ்பியர்னு கன்சிடர் பண்ணுங்கள். இதில் வந்து நம்மளுக்கு வந்து வால்யூம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சாரி, பொட்டன்ஷியல் வந்து 5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ என்னென்னா இதுதான் நம்மளோட ஸ்பேஸு. சரியா, இந்த ஸ்பேஸில் நான் வந்து இன்டகிரேட் பண்ணுறேன். இது வந்து இன்டகிரேஷன் கால்குலேட் பண்ணும்போது நான் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பி வரைக்கும் மூவ் பண்ணுறேன். சரியா, நான் வந்து இந்த ரிலேஷன் இருக்குல்லையே, இது ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எனக்கு இதை வந்து சால்வ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் விபி,
அதாவது பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பி மைனஸ் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் ஏன்னு வரும், ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இந்த ரிலேஷன் இருக்கும். இப்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு விஷயம் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜன்லேயோ ஒரு ஸ்பேஸ்லேயோ ஸ்பேஸில் வந்து நம்மளுக்கு பொட்டென்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்வி பொட்டென்ஷியல் ரீஜன் சொல்லுவோமா இல்லை சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோமா? அதே இது தான் இங்கே கொடுத்துருக்கிறது கொஸ்டினும். இப்போ பாயிண்ட் ஏ வந்து அந்த ரீஜனில் ஏன்னு எடுத்துக்கலாம், பாயிண்ட் பி எடுத்துக்கலாம். இப்போது பொட்டென்ஷியல் வந்து பாயிண்ட் ஏ அண்ட் பியில் ரெண்டுத்துலேயும் சேமா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நெகட்டிவ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், பொட்டென்ஷியல் இஸ் சேம் த்ரூ அவுட் த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ VA ஈக்குவல் டு VB ஈக்குவல் டு 5 வோல்ட். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இன்டெக்ரல் மட்டும்தான் இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இன்டெக்ரல் வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து E ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரியா? இப்போது அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன, ஆவரேஜ் தெர்மல் எனர்ஜி ஃபார் அ மோனோட்டாமிக் கேஸஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆவரேஜ் தெர்மல் எனர்ஜி ஃபார் அ மோனோட்டாமிக் கேஸ், அந்த மோனோட்டாமிக் கேஸில் தான் இங்கே வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இஸ் வாட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கான சொல்யூஷன் வந்து ரொம்பவே உங்களுக்கு டைரக்ட் தான். அதாவது ஆவரேஜ் தெர்மல் எனர்ஜி ஆஃப் அன் அட்டாமிக் கேஸ். அட்டாமிக் கேஸ்னால் என்னது, மோனோட்டாமிக்காக இருக்கலாம், டைஅட்டாமிக்காக இருக்கலாம் இல்லை ட்ரை அட்டாமிக்காக இருக்கலாம். இப்போது ஆவரேஜ் தெர்மல் எனர்ஜி ஆஃப் அட்டாமிக் கேஸ்ன்னும் போது அதுக்கான டைரக்ட் ஃபார்முலா வந்து நீங்கள் இதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது F டிவைடட் பை 2 KB, அதாவது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் டெம்பரேச்சர். இப்போது இங்கே F வந்து எதை குறிக்குதுன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ மோனோட்டாமிக் கேஸுக்கு வந்து 3 மோஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் மோஷன் பண்ணலாம், ஸ்பேஸில் மூவ் பண்ணலாம், Y அண்ட் Z. ஸோ F is equal to 3, 3 டைரக்ஷனில் மூவ் பண்ணலாம் இல்லையா மோனோட்டாமிக் கேஸ்ன்றது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து F is equal to 3ன்னு போடணும், டியூ டு மோஷன் அலாங் XY அண்ட் Z டைரக்ஷன். ஸோ இப்போ 3/2 kBT தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இப்போது அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த டார்க் அபவுட் ஆரிஜின் வென் த ஃபோர்ஸ் ஆஃப் 3 J cap Newton acts on a particle whose position is 2 K cap meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரும்பவும் படிக்கிறேன், ஃபைண்ட் த டார்க் அபவுட் த ஒரிஜின்லேருந்து டார்க்கை கால்குலேட் பண்ணணும். when a force of 3 J cap Newton acts on the particle whose position vector is 2 K cap மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ரொம்பவே உங்களுக்கு வந்து டைரெக்டான சொல்யூஷன்ஸ் தான் இல்லையா? ஸோ இப்போ வந்து டார்க்கோட ஃபார்முலா என்னது, டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இப்போது ஆரிஜின்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆரிஜின்லேருந்து இது தானே ஆரிஜின், இது வந்து XYZ கோஆர்டினேட் இல்லையா? இதில் ஆரிஜின்லேருந்து நம்ம பார்ட்டிக்கல் வரைக்கும் நம்ம வெக்டார் ட்ரா பண்ணுறோம், ஆர் வெக்டாருக்கு பொசிஷன் வெக்டார், கரெக்டாக? இப்போது நம்ம வந்து டார்க் வந்து கால்குலேட் பண்ணணும், அதாவது அபவுட் ஆரிஜின். இங்கே வந்து எப்படி நம்ம ஆரிஜின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொசிஷன் வெக்டார் வந்து ஆரிஜின்லேருந்து வருது பாருங்கள் இந்த ஃபார்முலாவில், அதனால தான் அபவுட் ஆரிஜின் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எஃப் வெக்டாரும் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஃபோர்ஸோட வெக்டாரும் கொடுத்துட்டாங்க, ஆர் வெக்டாரும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை வந்து டைரெக்டாக ஃபார்முலாவில் போட வேண்டியதான். போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 2 K cap இன்ட்டு கிராஸ் 3 J capனு வருமா? ஸோ இப்போ வந்து காமனாக இதை வந்து நம்ம வந்து ஸ்கேலாராக இருக்கிறனால 2 and 3 வந்து வெளியில் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 2 × 3 6ன்னு வந்துடும், கரெக்டாக? இப்போ வந்து உங்களுக்கு இந்த டேபிளை வந்து பார்த்துருப்பீங்க, இது வந்து நீங்கள் படிக்கும்போது தியரியில் பார்த்துருக்கலாம், நிறைய ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. அதாவது இது வந்து சம் ஈஸி வே ஆஃப் ரிமெம்பரிங் த கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ், சரியா? அதாவது I கிராஸ் J கேப்னு போட்டால் நம்மளுக்கு K கேப்னு வரும், K கிராஸ் I கேப்னு போட்டால் நம்மளுக்கு J கேப்னு வரும். இது வந்து இந்த ஆர்டர் கவுண்டர் கிளாக்வைஸ் ஆர்டர். கிளாக்வைஸில் போனீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து J கிராஸ் ஐன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு -K கேப்னு வரும், சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம கேஸில் வந்து K × J கேப்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஆர்டர் வந்து இது வந்து இந்த ஆரோஸ் போட்டிருக்கிறது வந்து பாசிட்டிவ் ஆர்டர்,
இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ கிளாக் வைஸில் பண்ணால் கே கேப் இன்டூ கிராஸ் ஜே கேப்னு பண்ணால் இது வந்து அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன், கேலேருந்து ஜேக்கு போகிறோம். ஸோ நெகட்டிவ் ஒன்று வரும். ஸோ இந்த நெகட்டிவ் வந்துட்டு ஐ கேப். சரியா? இப்போ பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து -6 ஐ கேப் நியூட்டன் மீட்டர்னு வரும். இது வந்து ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின், இது வந்து உங்களுக்கு ரொம்பவே டைரக்டான கொஸ்டின். மீன் ஃப்ரீ பாத் ஃபார் அ கேஸ் வித் மாலிகுலர் டயாமீட்டர் d and number density n can be defined as. கொஸ்டினில் கூட நீங்கள் வந்து பார்த்த கொஸ்டின், நல்ல புரிஞ்ச கொஸ்டின், ஃபார்முலா பார்த்தா டேரெக்டாக இருக்குன்ற மாதிரி தெரியும். பட் எப்போவுமே எக்ஸாம்ஸில் 2 தடவை கொஸ்டினை படிங்க. மீன் ஃப்ரீ பாத் ஃபார் அ கேஸ் வித் மாலிகுலர் டயாமீட்டர் d and number density n. சரியா? கேன் பி டிஃபைன்ட் as. இப்போ வந்து இது வந்து டைரக்ட் ஃபார்முலா. ஸோ இதுக்கான ரிலேஷன் வந்து நம்மளோட டைரக்ட். ஸோ டைரக்ட் ஃபார்முலா மீன் ஃப்ரீ பாத் ஃபார் அ கேஸ் வந்து நான் வந்து லேம்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த மீன் ஃப்ரீ பாத்தை. ஸோ அதோட ரிலேஷன் வந்து ப்ராப்பர் ரிலேஷன், இது டைரக்ட் ரிலேஷன் தான். 1/√2 π n d⁻². சரியா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து நம்மளுக்கு கரெக்ட். இப்போ அடுத்த கொஸ்டின். சரியா? இப்போ வந்து எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 0.5 கிராம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸஸ், அதாவது 0.5 கிராமோட ஈக்குவலண்ட் எனர்ஜி என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து டைரக்ட் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் m0 வந்து 0.5 கிராம்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை வந்து கேஜிக்கு மாற்றிடணும். ஏன்னா எஸ்ஐ யூனிட் வந்து கேஜி இல்லையா? ஸோ கேஜிக்கு மாற்றினா நம்மளுக்கு வந்து 10⁻³ மல்டிப்ளை ஆகுது. சரியா? அதாவது கேவில் வந்து என்ன இருக்கும், 10⁻³ இருக்குமா? 10⁻³ -3 நியூட்ரலைஸ் ஆகிட்டு 10⁻0 வந்தால் திரும்ப பழைய ரிலேஷன் இது வந்துடும். சரியா? இது எப்படி கன்வர்ஷன், யூனிட் கன்வர்ஷன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இப்போது எனர்ஜி ஈக்குவலன்ட் ஃபார்முலா வந்து m0c². ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் வேல்யூஸ், இப்போ m0ஓட வேல்யூ அப்ளை பண்ணிடுறேன். சியோட வேல்யூ 3 × 10⁸ அப்ளை பண்ணிட்டா எனக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து இதை வந்து பவர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து எவாலுவேட் பண்ணுங்கள். 10⁻³ 10⁻+16 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? பவர்ஸை ஆட் பண்ணால் 10⁻13 வருது. மற்ற இது இப்போ 0.5 × 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4.5 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இப்போ அடுத்து வந்து ஸ்க்ரூ காஜ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஸ்க்ரூ காஜ் ஹேஸ் least count of 0.01 millimeter and there are 50 divisions in its circular scale. Pitch of the screw gauge is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டான ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான். இப்போ வந்து ஒரு ஸ்க்ரூ காஜுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து எப்போவுமே ட்ரூ. சரிங்களா? அதாவது லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் இஸ் ஈக்குவல் டு pitch of the screw divided by total number of divisions of in circular scale. இப்போது நான் இந்த ஃபார்முலா வந்து இது லென்த்தியாக எழுதியிருக்கேன் இல்லையா? அதை வந்து நான் சுருக்கி எல்சின்னு போட்டிருங்க, லீஸ்ட் கவுண்ட்டாக. இது பிச்சு டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் சர்க்குலர் ஸ்கேல். இப்போ என்ன கொடுத்துட்டான், லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர்னு கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வந்து 15 கொடுத்துட்டான். ஸோ இதுலேருந்து பிச்சு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஸோ இந்த 50 × 0.01 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.5 மில்லிமீட்டர்னு வரும் இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து 2 தான் கரெக்ட். இப்போ அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். 2 cylinders A and B of equal capacity are connected to each other through a stop cork. A contains an ideal gas at standard temperature and pressure. நம்மளுக்கு தெரியும் ஸ்டாண்டர்டாக அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் இருக்குது. இப்போது B is completely evacuated, அதாவது கம்ப்ளீட்டாக வேக்யூம் மட்டும்தான் இருக்குது. சரியா? சிலிண்டர் பியில் the entire system is thermally insulated. அந்த வார்த்தை வந்து ரொம்பவே முக்கியம். சரிங்களா? ஸோ entire system is thermally
insulated. The stopcock is suddenly opened. The process is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நான் திரும்பவும் படிக்கிறேன். 2 cylinders A and B of equal capacity are connected to each other via, அதாவது எது வழியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, a stopcock. இப்போ A contains, cylinder A contains ideal gas at standard temperature and pressure. B is completely evacuated. The entire system is thermally insulated. The stopcock is suddenly opened. இப்போ இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும்னா, நான் சொல்கிறத இமேஜின் பண்ணுங்கள். 2 சிலிண்டர் எடுத்துக்கோங்க. 2 சிலிண்டர் எடுத்துக்கிட்டு அந்த 2 சிலிண்டரையும் நம்ம வந்து இது இருக்குது இல்லைங்களா, அதோட மவுத்துன்னு எடுத்துக்கோங்க. சிலிண்டரோட மவுத்து இப்போ வந்து பேரல் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பெட்ரோல் ரேஷன் கடைக்கெலாம் போனால் 2 பேரலில் கிருஷ்ணாயில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பேரல் எடுத்துக்கோங்க. அந்த பேரலில் ஓட்டை இருக்கும் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 2 பேரல்லையும் படுக்க வச்சுட்டு ஹாரிசான்டலாக நம்ம வச்சுட்டு அதை வந்து இந்த தண்ணி குழாய் இருக்குது இல்லைங்களா, பைப்பு, அதாவது நம்ம வந்து மோட்டரை வந்து மாடியில் வந்து டேங்க் இருந்ததுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு வால்வு இருக்கும் பாருங்கள். தண்ணி வரணுமா வரக்கூடாதா மாடியிலலாம் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த வால்வு வந்து அதுதான் வந்து ஸ்டாப் காக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. இந்த இடத்துல வந்து காற்றை வந்து திறந்து விடுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாப் காக்ன்றது நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு. இப்போ என்டையர் சிஸ்டம் இஸ் தெர்மலி இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மலி இன்சுலேட்டட்னா இப்போ A அண்ட் B இது ரெண்டுமே சேர்ந்து தான் சிஸ்டம். அதுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரௌண்டிங். கரெக்டாக. இப்போ A அண்ட் B இது ரெண்டுமே சேர்ந்து தான் சிஸ்டம், மற்றதெல்லாம் சுற்றி இருக்குது சரௌண்டிங். இப்போ இந்த ஏலேருந்து பிக்கு போகுது பாருங்கள் கேஸு, இது வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரியா. 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடியாபேட்டிக்னால் என்ன அர்த்தம், ஹீட் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது A டு B போகும்போது கம்ப்ளீட்டாக ஹீட் எக்ஸ்சேஞ்சே நடக்கலை. இங்கே வந்து என்ன நடக்குது, டோட்டலாக கேஸ் ஐடியல் கேஸ் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது, இவ்வளோ தான் நடக்குது. ஸோ இதில் வந்து ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அது வந்து அடியாபேட்டிக் கிடையாது. இப்போ ஐசோகோரிக்னால் என்ன அர்த்தம், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ ஏலேருந்து கேஸ் பிக்கு போகுதுன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் ஐசோபாரிக்னால் என்னது, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி ஐசோதெர்மல்னால் இப்போ கேஸ் வந்து A டு B போகுது சடனாக திறந்ததுக்கப்புறம். சரியா. இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது கேஸ் ஏலேருந்து பிக்கு போனதுக்கப்புறம் டெம்பரேச்சர் 2 இதுக்குமே சேமாக இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போது in a free expansion process the gas is allowed to expand into vacuum. சரியா. இப்போ நம்மளுக்கு இங்கே நடக்கிறது வந்து வேல்வை திறந்து விட்றோம் இல்லைங்களா, அதாவது ஸ்டாப் காக்கை வந்து திறந்து விட்றோம். அதை வந்து திறந்து விடும்போது இந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். ஒரு ஐடியல் கேஸ் வந்து சிலிண்டர் ஏல வந்து இருக்குது, சிலிண்டர் பியில் எதுவுமே இல்லை, வேக்யூம் மட்டும்தான் இருக்குது. இப்போ கேஸ் ஏலேருந்து பிக்கு அனுப்புறது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ இப்போ இதுதான் நடக்குது, ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் தான் நடக்குது. இப்போ இந்த இதில் என்னென்னா, பிகாஸ் நோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஃபார் த கேஸ் டு எக்ஸ்பேண்ட் அகெயின்ஸ்ட், அதாவது கேஸ் ஏலேருந்து பிக்கு போகும்போது எந்த பியில் வந்து எந்த மாலிகுல்ஸுமே இல்லாதனால எக்ஸ்டர்னலாக எந்த ப்ரெஷரும் கிடையாது, அதனால் கேஸ் வந்து ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகும். சரியா. ஸோ நோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஃபார் த கேஸ் டு எக்ஸ்பேண்ட் அகெயின்ஸ்ட். ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆர் ஆன் த சிஸ்டம். கேஸ் மேலே இப்போ கேஸ் ஏலேருந்து பிக்கு போகும்போது இந்த கேஸ் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணலை, இஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ராசஸ் டஸ் நாட் இன்வால்வ் எனி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஒர்க். இப்போது அது கம்ப்ளீட்டாக வந்து எந்த ஒர்க்குமே பண்ணாதனால அப்புறம் வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த சிஸ்டமே வந்து நம்மளுக்கு வந்து தெர்மலி இன்சுலேட்டடாக இருக்கிறனால, தெர்மலி இன்சுலேட்டட்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கலை, ஒர்க் டன்னும் நடக்கலை, இங்கே ரெண்டுமே நடக்கலை. சரியா. இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி என்ன சொல்லலாம்,
இதுதானே தெர்மோடைனமிக்கில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிலேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு. ஸோ இப்போ இதில் வந்து சேஞ்ச் ஆஃப் ஹீட் வந்து 0 கரெக்டாக. டஸ் நாட் இன்வால்வ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது டிக்யூ அண்ட் டபிள்யூ இது ரெண்டுமே நடக்கலை. ஸோ டிக்யூ டிடபிள்யூ ரெண்டுமே 0. இப்போ இது ரெண்டுமே 0. இப்போ இதுவும் 0னா டியும் 0 தானே. டியூன்றது என்னது? இன்டர்னல் எனர்ஜி இல்லையா. இப்போ இன்டர்னல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட்னு சொன்னோன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா தியரியில். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இந்த ப்ராசஸில். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சில பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணணும். அதாவது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கேஸ் ஏல இருக்கும்போது வால்யூம் வின்னு எடுத்துக்கோங்க, சிலிண்டரோட வால்யூம் வின்னு எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் வந்து பிக்கு போகும்போது என்ன ஆகுது? அந்த இடத்துல வால்யூம் வந்து வெறும் அந்த கம்ப்ளீட் கேஸுக்கு வெறும் வி மட்டும்தான் வால்யூமாக இருந்தது. பட் ஆனால் சிலிண்டர் பிக்கும் போகும்போது 2 வால்யூம் ஆயிடுச்சு. கேஸ் ஏலையும் சிலிண்டர் ஏலையும் சம் வால்யூமில் கேஸ் இருக்கும், பிலையும் கேஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னாச்சு? வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கரெக்டாக. இப்போ வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொன்னோம். இப்போ அவங்க கொடுத்துருக்க கேஸ் ஐடியல் கேஸு. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டின்னு இருக்கு இல்லையா. இதில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா இனிஷியல் ப்ரெஷர் பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போது இந்த ரிலேஷன் எழுத முடியும். இதில் இருந்து பி ஃபைனல் வந்து இந்த ரிலேஷனால் சொல்ல முடியும். சரி, இதில் நீங்கள் ஜஸ்ட் பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக கொடுக்குறது. ஸோ வி கேன் சே த ப்ராசஸ் இஸ் ஐசோதெர்மல் ஆஸ் த டெம்பரேச்சர் இஸ் த கான்ஸ்டன்ட். At the same time, system is insulated, so no heat can go out, thus making it adiabatic. சரியா? இந்த ப்ராசஸ் வந்து ஐசோதெர்மலாகவும் இருக்குது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபராகவும் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் இஸ் நெய்தர் ஐசோதெர்மல் நார் அடியாபெட்டிக். சரியா? ரெண்டுமே நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ மெயினாக இதோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னா ஒர்க் டன் மட்டும் 0ன்றதை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். சரியா? இந்த ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில். இப்போ என்னோடய சொல்யூஷன் என்னென்னா மை சாய்ஸ் இஸ் போத் ஏ அண்ட் டி. அடியாபெட்டிக்கும் சொல்கிறேன், ஐசோதெர்மல்னு சொல்கிறேன். லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஃபைனல் கீ. அவங்க ஃபைனலாக என்ன கீ கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ அடுத்து வந்து a cylinder contains hydrogen gas at pressure of 249 கிலோ பாஸ்கல். யூனிட் வந்து ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் வந்து பாஸ்கல் இல்லையா. ஸோ டெம்பரேச்சர் வந்து 23 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக டென்சிட்டி ஆஃப் த கேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சிலிண்டர் கண்டெயின் ஹைட்ரஜன் கேஸ் அட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் என்னன்றது கொடுத்துட்டாங்க. கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் இருக்குது பாருங்கள். ஆர் இஸ் ஈக்குவல் டு 8.3 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கே இன்வெர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து ப்ரெஷர் வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 249 × 10⁻³ பாஸ்கல்னு கொடுத்தாங்கன்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்து கிலோ பாஸ்கல், கிலோ வந்து 10⁻³ சொல்லி எழுதிட்டேன். ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து டிகிரிஸ்லேருந்து கெல்வினுக்கு எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்து கேஸ் கான்ஸ்டன்ட்டையும் நம்ம வந்து அவங்க கொடுத்த வேல்யூவை எழுதியாச்சு. இப்போது நம்ம என்ன பார்க்கணுன்னா மோலார் மாஸ். சரியா? மோலார் மாஸோட மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் கேஸ் மாலிகுல் வந்து நம்மளுக்கு தெரியணும். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். அதாவது 2.014 கிராம் பர் மோல். ஒரு மோல் ஆஃப் H2 கேஸ் மாலிகுல் H2 மாலிகுல் ஆஃப் கேஸில் வந்து 2.014 கிராம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் கேஜிக்கு மாற்றுறேன். இந்த கிராமை வந்து கேஜிக்கு மாற்றும் போது எனக்கு 10⁻³ வந்து வருது. இப்போ வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 2 × இந்த 2.014 இருக்குது, அப்ராக்சிமேட்டாக 2ன்னு எழுதிடுறேன். சரியா? 2 × 10⁻³ நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து ரொம்ப ப்ரிசிஷனாக ரொம்ப எக்ஸாக்ட் வேல்யூவாக கேட்கல, அதனால நான் அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். சரியா? நீங்கள் 2 × 10⁻³ kg per mole எழுதினாலும் தப்பு இல்லை. இப்போது நம்மளுக்கு வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி ரிலேஷன் தெரியும் இல்லையா? இப்போ இந்த பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டியில் நம்பர் ஆஃப் மோல்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இது பண்ணுவோம் இல்லையா? இப்போ இது பண்ணும்போது இது வந்து நான் ஸ்மால் எம்னு சொல்கிறேன், இது கேபிட்டல் எம்னு சொல்கிறேன். ஸோ என்னை வந்து
ஸ்மால் m டிவைடட் பை கேபிட்டல் எம்னு பண்ணுறோமா. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஏம் என்னென்னா டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறது. இப்போது இந்த வால்யூம் V வந்து வால்யூம் இல்லையா, இந்த வால்யூமை நான் கீழே கொண்டு போகிறேன். இந்த கேபிட்டல் எம்மை மோலார் மாஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ அப்போ நான் இப்படி வருமா எனக்கு ரிலேஷனு. ஸோ இப்போ m டிவைடட் பை வின்னு பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்கும், டென்சிட்டி வரும். கரெக்டாக. ஸோ இப்போ இதுதான் டென்சிட்டியோட ரிலேஷன். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு P கேபிட்டல் M டிவைடட் பை RT. இப்போ இதில் வந்து எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு தெரியும், இந்த 4 வேல்யூவும் தெரியும். ஸோ இது டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பவர் இந்த 10 to the power of 3 10 to the power of -3 இது ரெண்டுத்தையும் தனியாக எவாலுவேட் பண்ணும்போது 1 வருது, நியூட்ரலைஸ் ஆகிட்டு. ஸோ ஆன்சர் வந்து 0.2 kg/m3. சரியா, ஆப்ஷன் 1 தான். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, when a uranium isotope, இப்போ வந்து சம் ஐசோடோப் கொடுத்துருக்காங்க. when uranium isotope is bombarded with neutron, it generates some krypton கொடுத்துருக்காங்க. கிரிப்டானோட அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பரோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், it generates krypton Kr and 3 neutrons and என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரும்பவும் நான் படிக்கிறேன். when a uranium isotope is it's bombarded with neutron, it generates krypton plus 3 neutrons and என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிரிப்டானும் 3 நியூட்ரான்ஸும் கிடைச்சிருது, வேறு என்ன கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். சரியா, இப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை நான் வந்து ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். சரியா, அதாவது முதல்ல வந்து யுரேனியம் ஐசோடோப் வந்து நியூட்ரான் வந்து யுரேனியம் ஐசோடோப்போட பம்பார்ட் ஆகுது. சரியா, இது ரெண்டுத்தையும் சம்மேஷனில் போட்டிருக்கேன்னா, போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, கிரிப்டான் கிடைக்குது, 89 மாஸ் நம்பரும் 36 அட்டாமிக் நம்பரும் கிடைக்குதுன்னாங்க. கூட வந்து 3 நியூட்ரான் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 நியூட்ரான் வந்து இது வந்து நியூட்ரானோட ரிலேஷன் இல்லையா, ரெப்ரசன்டேஷன் இல்லையா, மல்டிபிள் 3ன்னு போட்டிருக்கேன். சரியா, வேறு எதுவும் கிடையாது. இது ப்ளஸ் சம் எலமெண்ட், அந்த எலமெண்ட் வந்து எக்ஸ் எலமெண்ட்டுன்னு போட்டேன், அதோட அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் நான் போட்டாச்சு. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா, இந்த நியூமரேட்டரில் இருக்குது பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, 235 + 1 = 89 + 3b. இதை நம்ம வந்து ஒரு ரிலேஷனாக எழுதணும். சரியா, ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் பேலன்ஸ் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து நான் மாஸ் நம்பர் வந்து பேலன்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே என்ன இருக்குது, 23 இருக்கா, 235 + 1 இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 89 + 3 டைம்ஸ், ஏன்னா 3 நியூட்ரான்ஸ் இருக்குது, 3 நியூட்ரான் இருக்கனால 3 × 1 போட்டுட்டு ப்ளஸ் பின்னு போட்டேன். இப்போ இதுலேருந்து பி கால்குலேட் பண்ணலாமா, வெறும் பி மட்டும்தானே இருக்குது, பிஏ கால்குலேட் பண்ணலாமா. பிஏ கால்குலேட் பண்ணால் எனக்கு வந்து 144 அப்படின்னு ஆன்சர் வருது. சரியா, இப்போ இதே மாதிரி நான் வந்து அட்டாமிக் நம்பருக்கு பண்ணால் கீழே எனக்கு என்ன இருந்தது, 92 + 0 = 36 + 3 × 0ன்னு போடணும். ஏன்னா வந்து 0 அட்டாமிக் நம்பர், ஜஸ்ட் 3 × 0ன்னு போட்டு ப்ளஸ் ஏன்னு போட்டுறேன். ஸோ இப்போ இதிலேருந்து எனக்கு வந்து ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது, இப்போ இந்த ரிலேஷனை நம்ம ரிலேஷன்லேருந்து ஏ வெளியில் எடுத்தோம்னா A = 56ன்னு வருதா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ வந்து 56, பி வந்து 144. இது வந்து நீங்கள் வந்து இந்த எலமெண்ட் வந்து பிஏன்றது தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். நம்மளோட மெயின் ஏம் வந்து ஏயும் பியும் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்றது தான். சரியா, ஸோ ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு வந்து கரெக்ட். சரியா, அடுத்த கொஸ்டின் வந்து சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஹேவிங் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இன்னும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து மொபிலிட்டி வந்து என்னன்றதை கேட்குறாங்க, அதுக்கான யூனிட்டும் கொடுத்துட்டாங்க பாருங்கள், மீட்டர்², V⁻⁻1 அப்புறம் S−1, பவர் S−1. ஸோ இது கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் இல்லையா, டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின் இது.
ஓகே, இது வந்து ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். மொபிலிட்டி ஃபார்முலா வந்து என்னது? மாடுலஸ், அதாவது மியூ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம் தானே. இப்போ இந்த மாடுலஸ் வந்து என்ன பண்ணும்? ஒரு பாசிட்டிவ் வேல்யூ மாடுலஸ் கொட்ட போட்டோன்னா திரும்ப பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இதே வந்து -7.5 இருந்தால் மாடுலஸ் என்ன பண்ணும்? நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக மாற்றி தரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணால் என்ன வரும்? இதை நீங்கள் பண்ணிடுவீங்க இல்லையா? இந்த 10⁻⁻10 வந்து மேலே கொண்டு போயிட்டு 10⁵ வந்துடும், ப்ளஸ் டைம்ஸ் 25 வரும். ஏன்னா 75/3 வந்து 25. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட்டு. கரெக்டாக? ஆனால் இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஃபைனல் ஆப்ஷன்ஸோட கம்பேர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஆப்ஷன் ஏவோட கம்பேர் பண்ணும்போது நான் இதில் வந்து மல்டிப்ளைங் அண்ட் டிவைடட் பை 10 மல்டிப்ளை பண்ணும்போது 10⁵ வந்து 6ஆக மாறிடும். கரெக்டாக? அதே மாதிரி டிவைடட் பை 10ன்னு போட்டால் எனக்கு வந்து 0.5 ஆன்சர் வரும். அதாவது 25/10 வந்து என்னது? 2.5 இல்லையா? 25/10 வந்து 2.5. ஸோ எனக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. சரியா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 9.99 மீட்டர் மைனஸ் 0.0099 மீட்டர் அப்படின்றத கேட்குறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, 2 நம்பரை சப்ராக்ட் பண்ணுறாங்க. சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிடைக்க போகிற வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது நம்ம ரொம்ப சப்ராக்ஷன் சின்ன வயசுலேருந்து பண்ணுறோம், இது என்ன தெரியாமையாக இருக்கும். ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸும் ரவுண்டிங் ஆஃபும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சால் மட்டும்தான் இது பண்ண முடியும். இதை பற்றி நம்ம சேனல்லையும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டீட்டெயில்டாக. நீங்கள் எந்த கொஷினுமே தப்பு பண்ணாத அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பற்றி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். சரியா? இப்போது இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போது we have to subtract a minus b. இப்போ அடிஷன்றது ஒரு ஆப்ரேஷன் தானே. இப்போ சம் வேல்யூ எடுத்துக்கோங்க, ஏன்றது ஒரு வேல்யூ, பின்றது ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது வந்து ஒரு ஆப்ரேஷன். அதே போல் ஏ மைனஸ் பி இதுவும் ஒரு ஆப்ரேஷன். கரெக்டாக? இப்போது அவங்க கொடுத்த வேல்யூ என்னது? நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 9.99 ஏன்னு எடுத்துக்கிறேன் மீட்டர். இதுக்கு வந்து எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னா 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. இது எப்படி கால்குலேட் பண்ணுன்றத நம்ம சேனல்லையும் வீடியோ இருக்குது, நீங்களும் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து 0.0099 வந்து நான் வந்து பின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னா 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இப்போது ஒரு ரூல் வந்து இருக்குது. எப்போது? அதாவது என்னென்னா, ரூல் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இன் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன். இங்கே அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் என்னது? அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். சரியா? இன் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூஸ் த ஃபைனல் ரிசல்ட், இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த கொஸ்டினில். ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ரீடைன் த லீஸ்ட் டெசிமல் பிளேசஸ் ஆஸ் இன் த வேரியஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ். இது வந்து ரூல். சரியா? இது இப்போ பாக்ஸ் போட்டுக்கிறது நான் ரூல் எழுதியிருக்கேன். இப்போது நீங்கள் டைரெக்டாக இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ ஏன்றது ஒரு வேல்யூ, பின்றது ஒரு வேல்யூ. இந்த 2 வேல்யூவில் லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எதுக்கு இருக்குது? இது வந்து டெசிமல் பிளேஸ் இல்லையா? இது வந்து டெசிமல். இதில் இருந்து 2 டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இது வந்து டெசிமல், இதில் இருந்து 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரூல் படி என்ன பண்ணணும்? ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ரீடைன், அதாவது தக்க வச்சுக்கணும். இந்த லீஸ்ட் ஷுட் ரீடைன் லீஸ்ட் டெசிமல் பிளேசஸ். இங்கே லீஸ்ட் டெசிமல் எது? இது தானே, 2 டெசிமல் பிளேசஸ் தானே. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ லீஸ்ட்டை தான் நம்ம ரீடைன் பண்ணணும். ஸோ 2 வேல்யூவை நம்ம வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் வச்சுக்கிட்டா போதும். இப்போ புரியுதுங்களா? ஸோ இப்போ அவங்க கொடுத்துருந்த ஆப்ரேஷன் என்னது? ஏ மைனஸ் பி. இப்போ ஏ மைனஸ் பி பண்ணால் நான் இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனக்கு வந்து ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட் வருது. கரெக்டாக? இப்போ இந்த ரிசல்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணணும்? 2 டெசிமல் பிளேசஸ்க்கு மட்டும் ரீடைன் பண்ணணும். இப்போது ஒரு நம்பரை
அதை வந்து குறைக்கணும், அதோட டெசிமல் பிளேசஸோ இல்லை ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணோம், நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ரவுண்டிங் ஆஃப்னு சொல்லுவோமா? அதாவது நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம்ல, 350 ரூபா சொச்சம் அப்படின்னு சொல்லுவோம்ல, சொச்சத்தை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோன்னு அர்த்தம். அந்த வேல்யூ பெருசாக நம்மளுக்கு தேவை கிடையாது, அதை வந்து நம்ம வந்து கண்டுக்காமல் எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இடத்துல 2 டெசிமல் பிளேசஸ் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இப்போது 4 டெசிமல் பிளேசஸ் இருக்கா நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில். இதை வந்து 2 டெசிமல் பிளேசஸ்க்கு வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் போதும்னா, நம்ம வந்து ரவுண்டிங் ஆஃபை வச்சு இந்த 2 டிஜிட்டை ஒமிட் பண்ணலாம். சரியா? அதாவது 2 டிஜிட் வேணும்னா இதுதானே செகண்ட் டிஜிட்டு, இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இதோட கம்மி நம்பர் இருக்கிறனால நம்ம வந்து இந்த நம்பரை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறோம். சரியா? இது வந்து லெஸ்ஸர் தென் 5ஆகவும் இருக்குது, 0 வந்து லெஸ்ஸர் தென் 5ஆகவும் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 9.98 மட்டும் 2 டெசிமல் பிளேசஸ்க்கு ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 1 தான் உங்களுக்கு கரெக்ட். சரியா? இதோட இது வந்து பார்ட் 1. ஸோ பார்ட் 2 வந்து இதுக்கு அடுத்த உள்ள 15 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நான் இன்னைக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்துட்றேன். 2 பார்ட்டையும் போட்டு டோட்டல் ஃபுல் சொல்யூஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு நீட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் நம்ம சேனலில். சரியா? தமிழில் அவைலபிளாக இருக்கும். சரியா? தேங்க்யூ.